ஸோ இப்போ ரன்னிங்கில் இருக்கக்கூடிய பிக் பில்லியன் டேஸ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்க போகுது. அதில் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி கார்டு ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் கார்டும் அக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அக்டோபர் 6ஓட இந்த ஆஃபர் முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக ஆஃபர் இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் கார்டு ஆஃபர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில ப்ரைஸஸ் மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போவே ஒரு சில ஆஃபர்லாம் தூக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில மொபைல்ஸ்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எந்தெந்த மொபைல் வாங்க போகிறீங்களோ அந்த மொபைலோடைய ரேட்டும் மாறி இருக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆகாத இருக்கக்கூடிய மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் இன்னும் கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ அதனால் எதெல்லாம் அதிகமாக பை பண்ணுறாங்களோ அது எப்படி பார்த்தாலும் ரேட் அதிகமாகிடும், இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போடுவாங்க. எதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கோ அதையும் ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதெல்லாம் ஸ்டாக் அப்படியே நின்று போய் கிடக்குதோ, எந்த மொபைல்லாம் சேலே ஆகலையோ அந்த மொபைலுக்கெலாம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ தீபாவளி வரைக்கும் அப்படியே ஆஃபர்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசானில் பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE4 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 22,000க்கு அவைலபிளாக இருக்குது. அது கூடவே OnePlus Nord Buds 2R அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதா போட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படின்னா அது யாரும் அதிகமாக வாங்கலை. பட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இருக்கும். Qualcomm Snapdragon 7 Gen 3 ப்ராசஸரில் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான் OnePlus Nord CE4. ஸோ அமேசானில் இன்னும் டேட் அஃபிஷியலாக தெரிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் அமேசானில் பார்த்தீங்கன்னா அந்த SBI கார்டு தான் கொடுக்குறாங்க. SBI கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ்லாம் ஒரு சில மொபைலுக்குலாம் அதிகமாகியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா கார்டு வச்சுருந்தும் வாங்க முடியாத நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக திரும்ப இந்த மந்த்து ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க ஆஃபர்ஸு. ஸோ அதனால் உங்களுக்கு பிடித்த மொபைலில் பிடித்த டீலில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஆஃபர் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிங்க. ஸோ ஒரு 25,000 ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம அடிக்கடி ஆஃபர் வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா Realme GT60 அப்படிங்கிறது ஒரு 25,000க்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைல். Qualcomm Snapdragon 7 Plus Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டோட உங்களுக்கு 120 வாட் சார்ஜர், 5500 mAh பேட்டரியோட கர்வ்டு டிஸ்பிளேவாக கிடைக்கும். ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப், சூப்பரான கர்வ்டு டிஸ்பிளே. கேமராவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான கேமரா செட்டப். செல்ஃபியும் பார்த்தீங்கன்னா 32 MP கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா Realme GT60 பார்த்தீங்கன்னா 25,000க்கு பெஸ்ட் டீல்னு சொல்லலாம். ஸோ அதே 25,000லே HSLாக அதே சேம் செக்மெண்ட்டில் உங்களுக்கு OnePlus அப்படிங்கிற பிராண்ட் நேமில் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா OnePlus Nord ஒரு பெஸ்ட் சாய்ஸு. ஸோ இதுவும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000க்கு அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு சேம் Qualcomm Snapdragon 7 Plus Gen 3ன்னு ஒரு சூப்பரான சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு பில்டு குவாலிட்டி தரமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு OnePlus பிடிக்கும்னா இந்த செக்மெண்ட்டில் இதை செலக்ட் பண்ணலாம். ஸோ 25,000க்கு வித்துட்டு இருந்த இந்த Honor 200 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ 26,000 போடுறாங்க. ஆக்சுவலாக 27,000 இன்றைக்கி ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 27,000 தான் கிடைக்குது. இது Qualcomm Snapdragon 7 Gen 3 ப்ராசஸரில் உங்களுக்கு ஒரு சூப்பரான கேமரா மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு டப்பாவில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் மைண்டில் வச்சுங்க. பட் இது 100 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மொபைல் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 31,000 35,000 சேல் பண்ணி ஆஃபரில் 31 32க்கு நீங்கள் வாங்கியிருக்கலாம். அப்போ டப்பாவில் சார்ஜர் கொடுத்துருக்கலாம். பட் இப்போ 25,000 26,000 27,000 சேல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ டப்பாவில் சார்ஜர் கிடையாது. Snapdragon 7 Gen 3 ப்ராசஸரில் IQவில் ஒரு மொபைல் வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா IQ Z9S Pro அப்படிங்கிறது உங்களுக்கு 128GB வேரியன்ட் 22,000ல் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இதுவும் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைல். இதே மொபைல் விவோவில் T3 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த மொபைலும் அந்த மொபைலும் ஒரே மொபைல் தான். ரெண்டில் எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த Poco F6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ஸ்டார்ட் ஆகும்போது 22,000 கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. பட் 23,000 தான் கிடச்சிருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் 1,000 தான் கொடுத்தாங்க. அது எக்ஸ்சேஞ்சில் ஒரு 1000 ரூபா சேர்த்து வச்சுருந்தாங்க. பட் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை ஃபஸ்ட் டே அன்னைக்கு ஈவினிங்கே கட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,500 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 22,500க்கு உங்களுக்கு Qualcomm Snapdragon 8S Gen 3 அப்படின்னு ஒரு ப்ரீமியமான சிப்செட்டில் ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக கிடைக்கும். ஸோ அந்த 1,500 கார்டு ஆஃபராக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SBI அண்டு ICICI ஸோ இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 1,500 டிஸ்கவுண்ட் போக 22,500 இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் Poco F6ம் உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான். Poco X6 Proவும் ஒரு பெஸ்ட் டீல் தான். ஸோ அதோட 8GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்சமயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா
21,000 தான் கிடைக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் தான் கார்டு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக 21,000 ப்ரைஸ் வச்சுருக்காங்க. 21,000 வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 20,000 ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். இப்போவும் கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறெல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ உங்கள் கையில் என்னென்ன கார்ட்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். Qualcomm Snapdragon 8 Gen 2 ப்ராசஸரில் சாம்சங் கேலக்ஸி S23 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு 43,000க்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் எதுவும் இல்லாமலே உங்களுக்கு 43,000க்கு இருக்குது. ஸோ இந்த மொபைல் யாரும் நிறையா வாங்கலையா என்னன்னு தெரியல, இப்போ வரைக்கும் ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான். ஸோ இந்த ஆஃபரில் நம்ம அதிகமாக இன்வால்வ் பண்ணாத ஒரு மொபைல் பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலும் அண்டு அதோடைய மோட்ரோலாவும். மோட்ரோலா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கூகுள் தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து மோட்ரோலா வச்சுருக்கிறது லெனோவாங்கிற பிராண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லெனோவா வச்சுருக்கிறதுனால என்னவோ இப்போ வரைக்கும் அந்த பிராண்டு மோட்ரோலா அப்படிங்கிற நேம்காக தான் மொபைல் வாங்குறாங்க. பட் அது வந்து சைனீஸ் மொபைல் தான். ஸோ இந்த கூகுள் பிக்சலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ்லாம் நிறையா ட்ராப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மொபைல் எனக்கு அதிகமாக இம்ப்ரெசிவாக இல்லை. ஃபோட்டோகிராஃபிக்காக வாங்குறவங்க வாங்குவாங்க. பட்டு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. மொபைல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய மொபைலாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா ப்ரைஸு நம்ம வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மொபைல் நம்ம அதிகமாக கவர் பண்ணுறது கிடையாது. ஸோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு டீல் வேணும்னா நம்ம கூகுள் பிக்சலை செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரியே மோட்ரோலாவில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல நல்ல டீல்ஸ்லாம் நிறையா கொடுக்குறாங்க. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஒர்த்தான ஒரு ப்ராசஸராக இருக்காது. பட் இப்போ கூட கம்மியான பட்ஜெட்டில், அதாவது ஒரு 20,000 23,000லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸோடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய சாய்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு பிடித்த மோட்ரோலா மொபைல் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மோட்ரோலா மொபைல்ஸ் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட்டு மோட்ரோலாவில் சரியான ஆஃபர்ஸ்லாம் நிறையாவே கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குற ஆஃபர் யூஸ் பண்ணி யாராவது மொபைல் வாங்கியிருக்கீங்களா? இவங்களும் பார்த்தீங்கன்னா 1 ரூபிக்கு மொபைல் கொடுக்குறதா போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆஃபரில் யாராவது ₹1 மொபைல் வாங்கியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் அது எல்லாமே வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. எத்தனை பேர் வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரில. ரியல்மிலையும் அதே மாதிரி ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோட்ரோலாவில் நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஸோ ரியல்மியில் ₹1 மொபைல் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்தா ₹300 ஏதோ ஒரு கூப்பன் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு நாள் தான் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எது எப்படியோ இந்த மாதிரி ₹1 மொபைல் கொடுக்குறது, ₹11 மொபைல் கொடுக்குறது தான் எக்கச்சக்கமாக போட்டுட்ருக்காங்க. பட் அதில் யாராவது பிக் பண்ணியிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபேக் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மோட்டோ G85 பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 8 மணிக்கு உங்களுக்கு ₹1 கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. பட் 8 மணிக்கு அந்த பேஜை பார்த்தா ஓப்பனே ஆகலை. அந்த பேஜே காணாமல் போயிடுச்சு. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் தான் அந்த பேஜே திரும்ப வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அது உள்ளே போனாக்கா நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுது. அதே மாதிரி ஓப்போலையும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரியான மொபைல்ஸ் எதுவுமே கிடையாது. எம்ஐயில் பார்த்தீங்கன்னா ஷாமி 14 சிவி அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு மொபைல். பட் அதுவும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 37,000 38,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வச்சாங்க. ஸோ அதுவும் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வேல்யூ ஃபார் மணி மொபைலாக கிடையாது. அதே மாதிரி அமேசானில் பார்த்தீங்கன்னா IQ Neo 9 Pro ஆல்ரெடி ப்ரைம் டே ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 30,000 கொண்டு வந்தாங்க. இப்போ கொடுத்துருக்கிற வருஷத்துலேயே மிகச்சிறந்த ஆஃபர்னு சொல்கிறதுல பார்த்தா ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து பெஸ்ட்டு ஆஃபர்னு எனக்கு தோணலை. IQ Neo 9 Proவும் பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி மொபைலாக எனக்கு தோணலை. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் அண்டு பிக் பில்லியன் டேஸாக இருந்தாலும் ஓவராலாக ஆஃபர்னு பார்க்கும்போது நமக்கு ஆன்லைன் டிவைஸில் இருக்கக்கூடிய மொபைல்ஸில் அதிகபட்சமான ஆஃபர்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்ச எதுவுமே கொடுக்கல. ஒரு சில மொபைலுக்கு வேணுன்னா ஒரு ₹2,000 ₹3,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கலாம் ஒரு சில கார்டு ஆஃபருக்கு. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக தான் ஆஃபர் கொடுத்தாங்க. பட் ப்ரைஸ் ட்ராப் அப்படிங்கிறது எதுவும் பெருசாக கிடையாது. ரியல்மி GT6 மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா 37,000 தான் லான்ச் பண்ணதுலேருந்து ஆஃபரில் விற்றுட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த GT60யும் பார்த்தீங்கன்னா 26,000க்கு தான் லான்ச் பண்ணதுலேருந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ அதில் இவங்க பெருசாக எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கான ஆஃபர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஆஃபர் அப்படிங்கிற பேரில் ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஒரு சில லேப்டாப்புக்கெலாம் ஆஃபர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நல்ல விஷயமாக தான் இருக்குது. பட் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலுக்கு மட்டும்தான் ஆஃபர்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு 1000-500 தான் அதிகமாக குறைச்சிருக்காங்க. போக்கோ பிராண்டில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆஃபர் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் போக்கோ வந்து அதிகமாக யாரும் லைக் பண்ணலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வந்து லைக் பண்ணுறீங்க, உங்களுக்கு உண்மையிலே ஒர்த்தான ஆஃபர்னு எந்தெந்த மொபைல்லாம் தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தீபாவளி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதனால் தீபாவளி வரைக்கும் நீங்கள் பெஸ்ட் டீல் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.